ஹாய் ஹலோ காய்ஸ், நமஸ்தே, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்சோனன்ட்ஸ், அதாவது வியம்ஜன் மெய்யெழுத்து ஹிந்தியில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா மெய்யெழுத்துக்கள், அதாவது ஹிந்தியில் உள்ள எழுத்து லெட்டர்ஸ் எப்படி எழுத போகிறோம் அப்படின்றது. அதான் கா வரிசை. கா, கேஹச்ஏகா, ஜிஏகா, ஜிஹச்ஏகா, ஜிஎன்என்யா, இந்த மாதிரி எழுத்தெல்லாம் வரும். இப்போ என்னென்னா உங்களுக்கு சொல்ல போகிறது கா ஃபஸ்ட்டு எப்படி போடணுன்றதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கா வரிசை தமிழில். இங்கிலீஷில் கேஏகான்னு வரும். மூணாவது ஜிஏகான்னு வரும். நாலாவது ஜிஹச்ஏகான்னு வரும். அஞ்சாவது ஜிஎன்ஏ ஞான்னு வரும். ஸோ அடுத்து சா வரிசை. சானா சிஹச்ஏச்சா, அப்புறம் சிஹச்ஹச்ஏச்சா, அடுத்து ஜேஏஜா, அடுத்து ஜேஹச்ஏஜா, அப்புறம் என் ஒய்ஏ ஞா, அடுத்து டா வரிசை. இந்த ஞா இதுக்கு மேலே உள்ளது ஞா, என்ஜிஎன் ஞா. அடுத்து டா வரிசை. டிஏடா, அடுத்து டிஏடா, அடுத்து டிஏடா, அடுத்து டிடிஏடா, அடுத்து என்ஏஏனா, 3 சொல்லினா தமிழில். இது ஹிந்தி லெட்டரும் வரும். தா அடுத்து தா வரிசை. டிஹச்ஏதா, அடுத்து டிஹச்ஹச்ஏதா, அப்புறம் டிஹச்ஏதா, டிஹச்ஹச்ஏதா. இது நா, என்ஏனா, 2 சொல்லினா. அடுத்து பா, பிஏபா, அடுத்து பிஹச்ஏபா, அடுத்து பிஏபா, அடுத்து பிஹச்ஏபா, அடுத்து மா, எம்ஏமா, தமிழில் மா. அடுத்து யா, ஒய்ஏ யா, அடுத்து ரா, ஆரியரா, அடுத்து லா, எல்ஏலா, இங்கெல்லாம் வரும். பள்ளிக்கு போகிறலாவும் வரும். அடுத்து வா, விஏ வா. அடுத்தது ஷா, எஸ்கேச்சே ஷா, அப்புறம் எஸ்கேச்சே ஷா, அடுத்து ஷா, எஸ்ஏ ஷா. அடுத்து இந்த சவும் அந்த சவும் ஒன்று போல் வரும். அடுத்தது ஹச்ஏ ஹா. அடுத்தது ஷா, இக்ஷான்னு சொல்லுவாங்க இது தமிழில். இது இங்கிலீஷில் கேஎஸ்கேச்சே ஷா. அடுத்து இக்த்ரா, அடுத்து டிஹெச்ஏஆர் எத்ரா. லெட்டர்ஸ் பார்த்துக்குங்க. அப்புறம் எஸ்ஆர் எஸ்ரா. ஆனால் இங்கிலீஷில் எஸ்ரான்னு வருது, தமிழில் ஞா, இக்ஞா. தமிழில் படிக்கிறவங்களுக்கும் பார்த்துக்குங்க. இக்ஸ்ர, அதாவது இது இக்ஞான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இக்ஸ்ர தான். இக்ஸ்ர இப்படியே போடணும், இக்ஸ்ர. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ ஃபினிஷ். நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்த்துட்டோம். இங்கிலீஷில் கன்சோனன்ட் பார்த்துட்டோம். ஹிந்தியில் வியம்ஜர் பார்த்துட்டோம். இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ஆன்லைன் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரெகுலராக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறது என்னதுன்னா எப்படி லெட்டர்ஸ் எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் போட்டுருவேன். நீங்கள் என் கூட ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் கற்றுக்குங்க. லாங்குவேஜ் எதுக்குனாலும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஹிந்தி எப்படி தமிழில் பார்க்குறது, தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷில் போடுறது, எல்லாமே நமக்கு ஹிந்தி தேவைப்படும். மேக்ஸிமம் ஸ்கூல் பசங்களுக்கெலாம் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் இதை பார்த்தே கூட சொல்லி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் தான் மெயின். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா லெட்டர்ஸ் கற்றுக்கிட்டாலே ரீடிங் வந்துடும், ரீடிங் வந்தாலே ஸ்பீக்கிங் வந்துடும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது பெட்ரு. ஸோ நீங்கள் கற்றுக்கலாம், வேகமாகவே கற்றுக்கலாம். என் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 2 months 3 monthsல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஹிந்தி ஃப்ரீயாகவே நான் கற்றுத்தரேன். எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃப்ரீ. ரெகுலராக நான் வீடியோ அப்லோட் போடுவேன் உங்களுக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். என் கூடவும் நீங்கள் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெய்யெழுத்துக்கள், நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்த உயிரெழுத்துக்கள், அதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்களாக எழுதி பாருங்கள். இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி மட்டும் பாருங்கள். நாளைக்கு நான் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஆகிரும். ஸோ என்னோடய நீங்கள் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆயிரும்.
ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். லாங்குவேஜ்ன்றது நமக்கு ஒரு லேர்னிங் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும்.